தம்பி, நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது, வெளியே போப்பா. சொன்னால் கேட்க மாட்டியா? வெளியே போப்பா. எந்திரிப்பா. என்னப்பாச்சு? எதுக்குப்பா இப்படி உன்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க? ஐயா, என் பேர் கண்ணையா. நான் பசிக்குன்னு சாப்பாடு கேட்க வந்தேன்யா. நான் கீழே தருக்கான்னு சொல்லி என்னை உள்ளே விட மாட்டேங்கையா. இவனும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே, இவனை மட்டும் ஏன் இப்படி உள்ளே விடாமல் தடுத்து நிப்பாட்டுறீங்க? தம்பி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதாப்பா? போப்பா, போய் எங்கள் அப்பா கிட்ட போய் கேளுப்பா, போ. நீ வாப்பா, இது இவங்க இப்படி தான்ப்பா பண்ணுவாங்க. நீ சாப்பிடலன்னு சொன்னேலப்பா, வாப்பா நான் டீ வாங்கி தரேன். சரிங்கய்யா. அண்ணே 2 டீ. சரி தம்பி, உட்காருங்க. நீ ஏன்ப்பா கீழே உட்காந்துருக்க? மேலே வந்து உட்காரு. இல்லைங்கய்யா, நாங்கள் இங்கே தான் உட்காரணும். அட பரவாயில்லப்பா, நீயும் மேலே வந்து உட்காரு. சரிங்கய்யா. என்ன தம்பி, பெரிய வீட்டு பையனான்ட்டு நீங்களே இந்த மாதிரி பண்ணலாமா? மனுஷன் என்ன சின்ன மனுஷன் பெரிய மனுஷன், எல்லாரும் ஒரே மனுஷன் தானே. சரி, இந்தாங்க டீ. கண்ணாடி கிளாஸில் வந்து நீங்கள் குடிக்கணும், சில்வர் கிளாஸ் வந்து அவங்க குடிக்கணும். இது என்ன எனக்கு மட்டும் கண்ணாடி கிளாஸு, அவனுக்கு சில்வர் கிளாஸு? அவங்களாம் அதில் தான் குடிக்கணும். இந்தாப்பா, நீ இந்த கண்ணாடி கிளாஸில் குடி, நான் இந்த சில்வர் கிளாஸில் குடிக்கிறேன். இல்லைங்கய்யா, நாங்கள் அதிலே குடிச்சுக்கிறோம். அட பரவாயில்லப்பா, நான் ஆளை பார்த்து பழகிறவே இல்லை, நீ இதில் குடி. அங்கேயே நில்றா. என் பேரை கெடுக்கிறதுக்கே ஊர்லேருந்து வந்திருக்கியா? நான் என்னங்கப்பா பண்ணேன்? எல்லாம் டீ கடைக்கார சொல்லிட்டான், நீ தகுதி தரதரன்னு பழகிறத. அவனும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே, அவன் கூட பழகிறல என்னப்பா தப்பு இருக்குது? வெளியே நிற்க சொல்கிறான் அவனை. அப்படி அவன் வெளியே போனால் அவனை கூப்பிட்டு வந்து நானும் அவன் கூட சேர்ந்து வெளியே போகிறேன். என் பேச்சு மீறி வெளியே போகிறேன் நீ? அப்பா, நான் உங்கள் பேச்செல்லாம் மதிக்காமல் இல்லை, உங்களோட கொள்கையை தான் எதிர்க்கிறேன். ஐயா, எனக்கா இதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டை போடுறீங்க? தம்பி, நான் சொல்கிறத புரிந்துக்கிற மனப்பாக்கம் உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாது. அது சரி, நீ ஏன்டா சட்டை இல்லாமல் இருக்க? இல்லைங்க, அது நாங்கள் பரவாயில்லப்பா, நான் என்னோட சட்டையை தரேன், அதை நீ போட்டுக்கோ. டே மணிமாறா, எப்படிடா இருக்க? எப்போ ஊர்லேருந்து வந்த? இப்போ தான் வந்தேன். சரி, வீட்டுக்கு போகாமல் எங்கெங்கே போயிட்டுருக்க? வீட்டுக்கு தான் போனேன். இவர் சாப்பிடலன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். அப்பா இவர் கீழே திருக்காரன்னு சொல்லி வெளியே உட்காந்து சாப்பிட சொன்னனால வெளியே வாங்கி தரலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு சரி, இருக்கேன். அதுக்கு எதுக்கு வெளியில் போகணும்? எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டில் அப்படிலாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. எங்களால் எதுக்கு உங்கள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை? பரவாயில்லடா, எங்கள் வீட்டுக்கு வாங்க. நம்ம ஊரில் இப்படியும் ஒரு குடும்பமா? இருடா, தண்ணி குடிச்சிட்டு போ. ஹலோ, என்னாச்சு? நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். என்னாச்சுடா, ஒரே பதட்டமாக பேசுகிற? எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் ஃபோன் வந்தது. இப்போ நான் உடனே போய் ஆகணும். ஐயா, நான் வேணுமா கூட வரட்டுமாய்யா? சரிடா, அவன் சொல்கிறது சரிதான், அவனையும் கூட்டிகிட்டு போ. வாப்பா. முத்துமாணிக்கம்னு ஒருத்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா தான் ஃபோன் வந்தது. அவருக்கு இப்போ எப்படி இருக்கு? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஹலோ டாக்டர், ஆக்சிடெண்ட் கேஸுன்னு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே டாக்டர், கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்ணுங்கள். மாணிக்கன்ற பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க யாராவது வந்துருக்கீங்களா? இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், டாக்டர் வந்து பேசுவாங்க. டாக்டர், இந்த பேஷண்ட்டோட சன் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. உள்ளே வர சொல்லுங்கள்.
டாக்டர் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சுப்பா, ஆனால் அன்கான்சியஸாக இருக்காரு, பிளட் தேவைப்படுது. இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? எங்க குடும்பத்திலேயே அவருக்கு மட்டும் தான் ஓன் ஆகிட்டே ஒருத்தர் இருக்கு, மற்ற எல்லாருக்கும் ஏ பாசிட்டிவ் ரத்தம் தான் டாக்டர் இருக்குது. அதுக்கு நாங்கள் என்னப்பா பண்ண முடியும்? எங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை, நீங்கள் வெளியே எங்கேயாவது பிளட் பேங்க்ல கேட்டு பாருங்க. ஐயா எனக்கு இது ஓரத்தான் ஏன் மருத்துவ முகாம்னு சொன்னாங்க, வேணா ஏறத்தானே எடுத்துக்கிறீங்களாயா? அப்படியாப்பா? சரி வாப்பா, நீ வந்து உன்னோட ரத்தத்தை கொடுப்பா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்ப்பா. இப்போ உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ உங்கள் கையரோ இல்லை உங்கள் ஜாதியோ வந்து உங்களை காப்பாற்றலை, அந்த கீழே தெருக்கார பையன்தான் வந்து ரத்தம் கொடுத்து உங்கள் உயிரை காப்பாற்றினா. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நான் திரும்ப ஊருக்கே கிளம்பி போகிறேன். அண்ணே ஒரு டீ. இங்கே வாப்பாங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க, இங்கே உட்காந்துக்கிறோம். வாப்பாங்க, வா வாப்பாங்க. உட்காரு உட்காருப்பா, வாப்பா. அண்ணா இன்னொரு டீ. இந்தாங்க ஐயா டீ. என்னையா நீங்களே இப்படி பண்ணலாமா? என்ன இப்படி பண்ணலாமா? இவங்களாம் மேலே தூக்கி உட்கார வச்சுருக்கீங்க. எல்லாம் ஒரு நாள் பட்டா புரியும், போ. சரிங்க ஐயா. தம்பி சாப்பிடுவோம். சாப்பிட்டேப்பா? இல்லையா இன்னும் சாப்பிடலையா? சரி வா சாப்பிட்றதுக்கு போகலாம் வா. சரிங்கய்யா. வாப்பா கை கழுவலாம். பரவாயில்லைங்க, நானே கை கழுவிக்கீங்க. தம்பி வாப்பா. If you ever feel stressed,